ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் தேதி 1/11/2025. இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். உங்களுடைய வேலை இந்த உலகம் முழுவதற்கும் தந்தையின் செய்தியை கொடுப்பது ஆகும். பாபா சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். அதனால் உங்களுடைய முக்கியமான வேலை என்னதுன்னா, தந்தையின் செய்தியை நாம் அனைவரிடமும் கொண்டு சேர்ப்பது ஆகும். அதனால் இந்த முழு உலகத்திற்கும் தந்தை வந்துட்டார், உங்களை ஆத்மான்னு நினச்சி தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்ற செய்தியை முழு உலகத்திற்கும் கொண்டு நாம் சேர்க்கணும். இன்றைய கேள்வி, குழந்தைகளாகிய நீங்கள் என்ன தண்டோரா அடிக்கிறீர்கள்? மேலும் எந்த விஷயத்தை புரிய வைக்கிறீர்கள்? பதில், இந்த புதிய தெய்வீக ராஜ்யம் மீண்டும் உருவாகி கொண்டிருக்கின்றது. பல தர்மங்கள் இப்பொழுது அழிய வேண்டும் என்று தண்டோரா அடிக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் கவலையற்று இருங்கள். இது நாடுகளுக்கு இடையே நடக்கும் சண்டையாகும் என அனைவருக்கும் நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். நிச்சயம் சண்டை நடக்கும், அதன் பிறகு தெய்வீக ராஜ்யம் வரும். எப்படிப்பட்ட தண்டோரை நம்ம அடிச்சிட்ருக்கோன்னு பாபா சொல்கிறாருன்னா, நம்ம என்ன பல தர்மங்களின் விநாசம், அதாவது அழிவு இப்போ நடந்து தான் ஆகணும். இதன் பிறகு புதிய தெய்வீக ராஜ்யம் கண்டிப்பாக உருவாகும். நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க. இப்போ நடக்கிற சண்டை எல்லாமே நாடுகளுக்கு நடுவிலே நடக்கும் சண்டை அப்படின்னு மற்றவர்களுக்கு நாம் புரிய வைக்கிறோம். இந்த சண்டை முடிந்த பிறகு கண்டிப்பாக தெய்வீக ராஜ்யம் வரும் அப்படின்னும் நம்ம எல்லோருக்கும் தண்டோரா அடிக்கிறோம். ஓம் சாந்தி. இது ஆன்மீக பல்கலைக்கழகம் ஆகும். முழு உலகிலும் உள்ள ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் பல்கலைக்கழகத்தில் தான் படிக்கின்றார்கள். பிரபஞ்சம் என்றால் உலகம் ஆகும். இப்பொழுது முறைப்படி பல்கலைக்கழகம் என்ற வார்த்தை உங்களுடையது ஆகும். இது ஆன்மீக பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுகின்றது. உலகியல் பல்கலைக்கழகம் இது கிடையாது. இது ஒன்றுதான் இறைத்தந்தையின் பல்கலைக்கழகம் ஆகும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாடம் இங்குதான் கிடைக்கின்றது. உங்களுடைய இந்த செய்தி எந்த விதத்திலாவது அனைவரையும் சென்று சேர வேண்டும். செய்தியை அளிக்க வேண்டும் அல்லவா? இந்த செய்தி முற்றிலும் எளிதாகும். அவர் நம்முடைய எல்லையற்ற தந்தை. அவரைத்தான் அனைவரும் நினைக்கிறார்கள் என குழந்தைகளுக்கு தெரியும். அவர் நம்முடைய எல்லையற்ற பிரியதர்ஷன் என்றும் கூறலாம். உலகத்தில் உள்ள ஜீவ ஆத்மாக்கள் அனைவரும் அந்த ஒரு பிரியதர்ஷனை நினைக்கிறார்கள். இந்த கருத்துக்களை நன்கு கடைபிடிக்க வேண்டும். யார் தெளிவான புத்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்கு கடைபிடிப்பார்கள். உலகில் உள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஒருவரே. பல்கலைக்கழகத்தில் மனிதர்கள்தான் படிப்பார்கள் அல்லவா? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள்தான் 84 பிறவிகளை எடுக்கின்றோம் என அறிகிறீர்கள். 84 லட்சத்தின் விஷயம் என்பது கிடையாது. வெறும் 84 பிறவி தான் நம்ம எடுக்கிறோம். 84 லட்சக்கணக்கான விஷயங்கள் எதுவும் இங்கே கிடையாது. உலகில் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் இச்சமயம் பதீதமாக இருக்கின்றார்கள். இது துக்க உலகம், அதாவது சீச்சி உலகம் ஆகும். அவர்களை சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். அவருக்கு விடுதலை அளிப்பவர் என்ற பெயரும் உண்டு. நீங்கள் முழு உலகிற்கும் அல்லது விஸ்வத்திற்கு அதிபதியாக ஆகிறீர்கள் அல்லவா? இந்த செய்தியை தெரிவித்து வாருங்கள் என்று அனைவருக்கும் பாபா கூறுகின்றார். அனைவரும் தந்தையை நினைக்கிறார்கள். அவருக்கு வழிகாட்டி, லிபரேட்டர், இரக்க மனம் உடையவர் என்று கூட கூறுகிறார்கள். பல மொழிகள் இருக்கின்றது அல்லவா? அனைத்து ஆத்மாக்களும் ஒருவரை அழைக்கின்றார்கள் என்றால் அவர் ஒருவரே முழு உலகிற்கும் டீச்சர் அல்லவா? தந்தைதான் அவர். ஆனால் அவர் நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆசிரியர், குரு என்பது இந்த உலகில் யாருக்குமே தெரியவில்லை. அனைவருக்கும் வழிகாட்டுகின்றார். இந்த எல்லையற்ற வழிகாட்டியை குழந்தைகளாகி நீங்கள் மட்டுமே அறிகின்றீர்கள். பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாரும்
அறியவில்லை. ஆத்மா என்றால் என்ன என்று ஆத்மாவை பற்றியும் நீங்களே அறிகிறீர்கள். முக்கியமாக பாரதம், பொதுவாக உலகில் யாருக்குமே ஆத்மா என்றால் என்ன என்று தெரியவில்லை. உலகில் ஒரு மனிதர் கூட தெரிந்தவர்கள் இல்லை. புருவ மத்தியில் மின்னக்கூடிய நட்சத்திரம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அது புரிந்து கொள்ளவில்லை. ஆத்மா அழிவற்றது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அது ஒருபோதும் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ ஆகுவது கிடையாது. உங்களுடைய ஆத்மா இருப்பது போன்று பாபாவும் புள்ளியாகவே இருக்கின்றார். பெரியதோ சிறியதோ ஆகுவது கிடையாது. அவரும் ஆத்மாவே. ஆனால் பரமாத்மா சுப்ரீம் ஆவார். ஏன்னா அவர் கடவுள் இல்லையா? உயர்ந்ததிலும் உயர்ந்த எல்லா ஆத்மாக்களுக்குமே சுப்ரீம் தந்தை தான். உண்மையில் அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். இங்கே நடிப்பதற்காக வருகின்றார்கள். மீண்டும் தன்னுடைய பரந்தாமம் செல்வதற்காக முயற்சி செய்கின்றார்கள். பரமபிதா பரமாத்மாவை அனைவரும் நினைக்கிறார்கள். ஏனென்றால் ஆத்மாக்களை பரமாத்மாதான் முக்திக்கு அனுப்பி வைத்தார். ஆகவே அவரை நினைக்கின்றார்கள். ஆத்மாதான் தமோ பிரதானம் ஆகின்றது. ஏன் நினைக்கிறார்கள்? இதுவும் தெரியவில்லை. எப்படி குழந்தை அப்பா என்கின்றது, அவ்வளவுதான். அதற்கு எதுவும் தெரியாது. நீங்களும் அப்பா அம்மா என்பீர்கள். எதையும் அறிவது கிடையாது. இப்போ சின்ன குழந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பா அப்பான்னு சொல்லும், அம்மா அம்மான்னு சொல்லும். அதை தவிர அந்த குழந்தைக்கு வேறு எதுவுமே தெரியாது. அது மாதிரி தான் இப்போ நீங்களும் அப்பா அம்மா என்பீர்கள். எதையும் அறியவில்லை. பாரதத்தில் ஒரே தர்மம் இருந்தது. அதற்கு தெய்வீக தர்மம் என்று பெயர். பிறகு அதில் மற்றவை நுழைய ஆரம்பித்தது. இப்பொழுது எவ்வளவு ஆகிவிட்டது? ஆகையால்தான் இவ்வளவு சண்டைகள் நடக்கின்றது. எங்கெல்லாம் அதிகமாக நுழைந்திருக்கின்றார்களோ அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நிறைய சண்டைகள் நடந்துவிட்டது. மிகவும் இருளாகிவிட்டது. அனைத்திற்கும் ஒரு அளவு உண்டு அல்லவா? நடிகர்களுக்கும் ஒரு அளவு இருக்கின்றது. இது முன்பே உருவாக்கப்பட்ட அளவு ஆகும். இதில் எவ்வளவு நடிகர்கள் இருக்கின்றார்கள்? அப்போது நடிகர்களுக்கும் கூட ஒரு அளவு இருக்கின்றது. ஏன்னா இது எல்லாமே முன்பே உருவாக்கப்பட்ட அளவு ஆகும். இதில் எவ்வளவு நடிகர்கள் இருக்கிறார்கள்? அதில் கூட குறையவோ கூடவோ இருக்காது. எப்போது அனைத்து ஆத்மாக்களும் மேடைக்கு வருகின்றார்களோ பிறகு அனைவரும் திரும்ப போக வேண்டும். நடிகர்கள் யாரெல்லாம் இன்னமும் இருக்கின்றார்களோ வந்து கொண்டே இருப்பார்கள். எவ்வளவுதான் கட்டுப்படுத்துவதற்காக தலையை பீத்து கொண்டாலும் முடியாது. நாங்கள் பிகே இவ்வாறு பிறப்பை, அதாவது மக்கள் தொகையை கட்டுப்பாடு செய்து வருகின்றோம். 9 லட்சம் பேர்தான் வசிப்போம் என்று கூறுங்கள். பிறகு மக்கள் தொகை குறைந்து விடுகின்றது. நாங்கள் அனைவருக்கும் சத்தியத்தை தெரிவிக்கின்றோம். இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். புதிய உலகம், புதிய மரம் நிச்சயமாக சிறியதாகத்தான் இருக்கும். இங்கேயோ இதை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் மேலும் தமோ பிரதானமாக மாறிக்கொண்டே போகின்றது. வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது. யாரெல்லாம் நடிகர்கள் வரவேண்டி இருக்கின்றதோ இங்கேதான் உடலை ஏற்பார்கள். இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் புரிவது கிடையாது. கூர்மையான புத்தி உடையவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். ராஜ்யத்தில் விதவிதமாக நடிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். சத்தியுகத்தில் எந்த ராஜ்யம் இருந்ததோ அது மீண்டும் உருவாகி கொண்டிருக்கின்றது. மாறிவிடுவார்கள். இப்பொழுது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமான வகுப்பிற்கு மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு செல்கின்றீர்கள். உங்களுடைய படிப்பு இந்த உலகத்திற்கு கிடையாது. இது போன்ற பல்கலைக்கழகம் வேறு எதுவும் கிடையாது. நான் உங்களுக்கு அமர உலகத்திற்காக படிக்க வைக்கிறேன் என்று இறை தந்தையே கூறுகின்றார். இந்த மரண உலகம் அழியப் போகின்றது. சத்தியுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. இது எப்படி உருவாகியது என்று யாருக்குமே தெரியவில்லை. எங்கே நீங்கள் சொற்பொழிவு ஆற்றுகிறீர்களோ அங்கே நிச்சயம் லக்ஷ்மி நாராயணனின் சித்திரத்தை வையுங்கள். அதில் நிச்சயம் தேதி போன்றவைகள் இருக்கட்டும். கிறிஸ்துவ தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது என்று கூறுவது போல புதிய உலகம் ஆரம்பத்திலிருந்து 1250 வருடம் வரை இந்த வம்சத்தின் ராஜ்யம் இருந்தது என்று குழந்தைகளாகி நீங்கள் புரிய வைக்கலாம். ஒருவர் பின் ஒருவர் வருகிறார்கள். தேவதா வம்சம் இருந்தபோது மற்ற எதுவும் இல்லை.
மீண்டும் இப்பொழுது இந்த வம்சம் உருவாகி கொண்டிருக்கின்றது. மற்ற அனைத்தும் அழிய வேண்டும். போர் எதிரில் இருக்கின்றது. பாகவதத்தில் இதை பற்றிய கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. சிறிய வயதில் இந்த கதைகள் போன்றவைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது ராஜ்யம் எப்படி உருவாகிறது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். நிச்சயம் பாபாதான் ராஜயோகத்தை கற்பித்தார். யார் தேர்ச்சி அடைகிறார்களோ அவர்கள் வெற்றி மாலையில் மணியாக முடியும். வேறு யாரும் இந்த மணியை பற்றி அறிவது கிடையாது. உங்களுக்குத்தான் தெரியும். உங்களுடையது இல்லற மார்க்கம் ஆகும். மேலே பாபா நிற்கிறார். அவருக்கு தனக்கென்று உடல் இல்லை. பிறகு பிரம்மா சரஸ்வதியிலிருந்து லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றனர். முதலில் தந்தை வேண்டும். பிறகு ஜோடி ருத்ராட்ச மணிகள் இருக்கின்றது அல்லவா? நேபாளத்தில் ஒரு மரம் இருக்கின்றது. அங்கிருந்து இந்த ருத்ராட்ச மணிகள் வருகின்றன. அதில் உண்மையானவையும் இருக்கின்றது. எவ்வளவு சிறியதோ அவ்வளவு விலை அதிகம். இப்பொழுது நீங்கள் கருத்தை புரிந்து கொண்டீர்கள். விஷ்ணுவின் வெற்றி மாலை மற்றும் ருண்ட மாலை உருவாகின்றது. அவர்கள் மாலையை உருட்டிக்கொண்டே ராம் ராம் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். காரணம் எதுவும் புரிவது கிடையாது. மாலையை உருட்டுகிறார்கள். இங்கேயோ என்னை நினையுங்கள் என பாபா கூறுகிறார். இல்லை என்றால் இதுவோ தொடர்ந்து உச்சரித்தல் ஆகும். வாயின் மூலம் எதுவும் கூற வேண்டியது கிடையாது. பாடல்கள் கூட ஸ்தூலம் ஆகிவிடுகின்றது. அப்போது இந்த மணி மாலையெல்லாம் பக்தியில் நிறைய பேர் உருட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது எதோட நினைவுனா பாபாவுடைய குழந்தைகள் இப்போது இறை தந்தையை நினைவு செய்கிறாங்க இல்லைங்களா? இதோடைய அடையாளம் தான் பக்தியில் அந்த மணி மாலையை உருட்டுறாங்க. அது யார் நல்ல முறையில் பாபாவை நல்ல பாஸ்வித்தானர் நல்ல முறையில் நினைவு செஞ்சு சம்பூர்ணமாக தூய்மை ஆகிறாங்களோ அவங்களாம் 108 மணி மாலையில் வந்துடுவாங்க. நிறைய மணி மாலைகள் இருக்குது. அப்போது நம்மளுடைய நினைவார்த்தமாக தான் பக்தியில் மணி மாலையை உருட்டுறாங்க. பாடல்கள் கூட ஸ்தூலம் ஆகிவிடுகின்றது. குழந்தைகள் தந்தையை மட்டும் நினைக்க வேண்டும். இல்லையென்றால் பாட்டு போன்றவைகள் தான் நினைவில் வந்து கொண்டே இருக்கும். இங்கே முக்கியமான விஷயம் நினைவு ஆகும். நீங்கள் சத்தத்திலிருந்து விடுபட்டு போக வேண்டும். பாபாவின் டைரக்ஷன் மன்மனா பவ ஆகும். பாட்டு பாடுங்கள், கத்தி கதறுங்கள் என பாபா ஒருபோதும் கூறுவது இல்லை. என்னுடைய புகழை பாட வேண்டிய அவசியமில்லை. அவர் ஞானக்கடல், சுகம், சாந்தி கடல் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் மனிதர்களுக்கு தெரிவது கிடையாது. அப்படியே பெயர் வைத்து விட்டார்கள். உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியவில்லை நான் எப்படி இருக்கின்றேன், ஆத்மாக்களாகி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று. தந்தையே தனது பெயர் ரூபத்தை அளிக்கின்றார். நீங்கள் நடிப்பதற்கு மிகவும் உழைக்கின்றீர்கள். அரைக்கல்பம் பக்தி செய்திருக்கின்றீர்கள். நான் இவ்வாறு நடிப்பதற்கு வரவில்லை. நான் சுக துக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன். நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கின்றீர்கள். பிறகு சத்தியுகத்தில் நீங்களே சுகத்தையும் அனுபவிக்கிறீர்கள். உங்களுடைய நடிப்பு என்னை விட உயர்ந்தது ஆகும். நான் அரைக்கல்பத்திற்கு அங்கேயே வானப்பிரஸ்தத்தில் ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறீர்கள். நான் அங்கே அமர்ந்து உங்களின் கூப்பாட்டை கேட்பது கிடையாது. என்னுடைய நடிப்பு இச்சமயம்தான். நாடகத்தின் பாகத்தை நான் அறிகிறேன். இப்பொழுது நாடகம் முடியப் போகிறது. நான் சென்று தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய நடிப்பை நடிக்க வேண்டும். வேறு எந்த விஷயமும் கிடையாது. பாபா என்ன சொல்கிறாரு, நம்ம தான் நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப உழைக்கிறோம். அரைக்கல்பம் நம்ம பக்தி செஞ்சோம், அரைக்கல்பம் சொர்க்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் தான் இப்போ துக்கத்தை அனுபவிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் தான் சொர்க்கத்துலேயும் சுகத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. உங்களுடைய நடிப்பு என்னை விட மிகவும் உயர்ந்தது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அரைக்கல்பத்திற்கு ஆனால் நான் என்ன பண்ணேன், வானப்பிரஸ்தத்தில் ஓய்வாக தான் நான் இங்கே தான் அமர்ந்துட்டு இருந்தேன். நீங்கள் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தீங்க துக்கத்தில் மாட்டிக்கிட்டு. நான் இங்கே அமர்ந்து உங்களின் கூட்பாட்டை நான் கேட்பது கிடையாது. ஏன்னா என்னுடைய நடிப்பு இந்த சமயம்தான். நாடகத்தின் பாகம் என்னுடைய பார்ட் எப்போன்னு எனக்கு தெரியுது. அப்போ நாடகம் முடிய போகுது அப்படின்ற அந்த சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்போ தான் உங்களை தூய்மையற்ற உங்களை தூய்மையாக்கக்கூடிய நடிப்பை நடிப்பதற்காக என்னுடைய பார்ட் வரும்போது தான் நான் வரேன் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. வேறு எந்த விஷயமும் கிடையாது. பரமாத்மா சர்வ சக்திவான் நமக்குள்ளேயே இருக்கின்றார். அனைவருக்குள்ளும் என்னென்ன ஓடுகின்றது என்பதை அறிகின்றார் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் அப்படி கிடையாது.
நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாக அழுக்காக மாறிவிடும் பொழுது சரியான நேரத்தில் நான் வரவேண்டி இருக்கின்றது. சாதாரண உடலில்தான் வருகின்றேன். குழந்தைகளாகி உங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றேன். பிரம்மா மூலமாக ஒரு தர்மம் ஸ்தாபனையாகின்றது. சங்கரர் மூலமாக பல தர்மங்கள் அழிகின்றது. ஐயோ ஐயோவிற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். எவ்வளவு காலம் ஐயோ ஐயோ என்பது ஏற்பட போகின்றது. ஆபத்துக்களில் இருந்து கொண்டே இருப்பார்கள். இயற்கை சீற்றங்கள் கூட மிகவும் உதவி செய்கின்றது. இல்லையென்றால் மனிதர்கள் மிகவும் நோயாளிகளாக துக்கமடைந்து விடுவார்கள். குழந்தைகள் துக்கம் அடையக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இயற்கை சீற்றங்கள் கூட வேகமாக வந்து அனைவரையும் அழித்து விடுகின்றது என பாபா கூறுகின்றார். இதற்கு முன்பாக அணுகுண்டுகள் ஒன்றுமே இல்லை. இயற்கை சீற்றங்கள் தான் மிகவும் உதவி செய்கின்றது. பூகம்பத்தில் பலர் மடிந்து போகின்றார்கள். தண்ணீர் அதாவது வெள்ளம் 1-2 முறை பெருக்கு ஏற்பட்டால் அனைத்தும் அழிந்தது. நிச்சயம் சமுத்திரம் பொங்கும். அப்போது பூமி கூட என்ன ஆகிடும்? மூழ்கி போய்விடும். 100 அடி உயரத்திற்கு கடல் அலை, அதாவது கடலுடைய தண்ணீர் 100 அடி மட்டத்திற்கு அதோடைய மட்டம் உயர்ந்து பொங்கினால் என்ன செய்வீர்கள்? இதுவே ஐயோ ஐயோவின் காட்சிகள் ஆகும். இப்படிப்பட்ட காட்சியை பார்ப்பதற்கு தைரியம் வேண்டும், முயற்சியும் செய்ய வேண்டும், பயமற்றும் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்குள் முற்றிலும் அகங்காரம் இருக்கக்கூடாது. ஆத்ம உணர்வுடையவராக இருங்கள். ஆத்ம உணர்வில் இருப்பவர்கள் மிகவும் இனிமையாக இருக்கின்றார்கள். நான் நிராகாரர், விசித்திரமானவன் என பாபா கூறுகின்றார். இங்கே சேவை செய்வதற்காக வருகின்றேன். என்னுடைய புகழ் எவ்வளவு பாடுகிறார்கள் பாருங்கள். ஞானக்கடல், ஓ பாபா, பிறகு பதீத உலகத்திற்கு வாருங்கள் என கூறுகின்றார்கள். நீங்கள் மிகவும் நன்றாகவே அழைக்கின்றீர்கள். சொர்க்கத்திற்கு வந்து சுகத்தை பாருங்கள் என கூறுவது கிடையாது. அப்போது பாபாவுடைய புகழ் நிறைய பக்தியில் நம்ம பாடுறோம். பாபா நம்ம எங்களை நாங்கள் தூய்மை இழந்துட்டோம், எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பாடுறோம். ஆனால் என்ன சொல்கிறது கிடையாது, சொர்க்கத்திற்கு சுகத்தை பாருங்கள் பாபா அப்படின்னு நம்ம பாபா கிட்ட சொல்கிறது கிடையாது. பதீத பாவனா, நாங்கள் பதீதமாகி விட்டோம், எங்களை தூய்மையாக்குங்கள் என்று கூறுகிறார்கள். அழைப்பு எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள். ஒரே அடியாக தமோ பிரதானமான அழுக்கான உலகத்தில் அழுக்கான உடலில் அழைக்கின்றீர்கள். மிகவும் நன்றாகவே பாரதவாசிகள் அழைக்கின்றீர்கள். நாடகத்தில் ரகசியமே இப்படித்தான் இருக்கின்றது. என்னுடைய பல பிறவிகளின் கடைசி பிறவி என்று இவருக்கு ஒன்றும் தெரியாது. பாபா பிரவேசம் ஆனதும்தான் தெரிவிக்கின்றார். பாபா ஒவ்வொரு விஷயத்தின் ரகசியத்தையும் புரிய வைத்துள்ளார். பிரம்மாவைத்தான் மனைவியாக்க வேண்டும். இவர் என்னுடைய மனைவி என பாபாவை கூறுகின்றார். அதாவது சிவபாபா சொல்றாரு, பிரம்மா பாபா தான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்றாரு. நான் இவருக்குள் பிரவேசம் ஆகி இவர் மூலமாக உங்களை என்னுடையவர் ஆக்கிக் கொள்கின்றேன். இவர் உண்மையிலும் உண்மையான பெரிய அம்மா ஆகிவிட்டார். மேலும் தத்தெடுக்கப்பட்ட அம்மாவாக இருக்கின்றார். தாய் தந்தை என்று இவரை நீங்கள் கூறலாம். சிவபாபாவை தந்தை என்று மட்டுமே தான் கூறலாம். இப்போது பிரம்மா பாபாவை நம்ம தாய் தந்தை அப்படின்னு சொல்லலாம். சிவபாபாவை தந்தை மட்டும்தான் நம்ம அழைக்க முடியும். இவர் பிரம்மா பாபா அம்மா குப்தமாக இருக்கின்றார். பிரம்மா தாயாவார், ஆனால் ஆண் உடலாக இருக்கின்றது. இவர் பராமரிக்க முடியாது. ஆகையால் பெண் குழந்தையை தத்தெடுக்கின்றார். மாதேஸ்வரி என்று பெயர் வைத்துள்ளார். தலைமையாகிவிட்டார். நாடகத்தின்படி ஒரு சரஸ்வதி தான், மற்றபடி துர்கை, காளி என்று பல பெயர்கள் இருக்கின்றது. தாய் தந்தை ஒருவர்தான் இருக்கின்றார் அல்லவா? நீங்கள் அனைவரும் குழந்தைகள் ஆவீர்கள். பிரம்மாவின் மகள் சரஸ்வதி என்று பாடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பிரம்மா குமாரிகள் அல்லவா? உங்களுக்கு நிறைய பெயர் இருக்கின்றது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்களும் வரிசை கிரமமாகத்தான் புரிந்து கொள்கின்றீர்கள். படிப்பில் வரிசை கிரமம் இருக்கின்றது அல்லவா? ஒருவர் போல இன்னொருவர் இருப்பது கிடையாது. இந்த ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கின்றது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். இதை விஸ்தாரமாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய கருத்துக்கள் இருக்கின்றது. வக்கீலுக்கு படிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ளும் வரிசை கிரமம் இருக்கின்றது. ஒரு சில வக்கீல்கள் 2-3 லட்சம் சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலரோ பாருங்கள், கிழிந்து போன ஆடையை அணிந்திருக்கின்றார்கள். இதிலும் இப்படித்தான்.
இது சர்வதேச போர் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அனைவரும் கவலையற்று இருங்கள், போர் நிச்சயம் நடக்கும் என்று அனைவருக்கும் புரிய வைக்கிறீர்கள். புதிய தெய்வீக ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கின்றது என்று தண்டோரா போடுகின்றீர்கள். பல தர்மங்கள் அழியும். எவ்வளவு தெளிவாக இருக்கின்றது. பிரஜாபிதா பிரம்மாவிடம் இருந்து இந்த பிரஜைகள் படைக்கப்படுகின்றார்கள். என்னுடைய முக வம்சாவளி என்று கூறுகிறார்கள். நீங்கள் வாய்வழி வம்ச பிராமணர்கள், அவர்கள் வயிற்று வழி வம்ச பிராமணர்கள், அவர்கள்தான் பூஜாரிகள். நீங்களோ இப்போது பூஜைக்குரியவர்கள் ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். நாம் பூஜைக்குரிய தேவதை ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என நீங்கள் அறிகின்றீர்கள். உங்கள் மீது ஒளி கிரீடம் இல்லை. உங்களுடைய ஆத்மா தூய்மையாகும்போது இந்த உடலை விட்டுவிடும். இந்த சரீரத்தின் மீது உங்களுக்கு ஒளி கிரீடம் கொடுக்க முடியாது, அழகாக இருக்காது. இச்சமயம் நீங்கள் மகிமைக்குரியவராக இருக்கின்றீர்கள். இச்சமயம் யாருடைய ஆத்மாவும் தூய்மையாக இல்லை. ஆகவே யார் மீதும் இச்சமயம் ஒளி கொடுக்க முடியாது. சத்தியுகத்தில்தான் ஒளி இருக்கின்றது. 2 கலைகள் குறைந்தவர்களுக்கு கூட இந்த ஒளியை கொடுக்க முடியாது. அப்போது பாபா என்ன சொல்கிறாரு, சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய தேவி தேவதைகளுக்கு மட்டும்தான் ஒளி கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க, பயிற்சி செஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் யாருமே முழுமையாக தூய்மையை அடையலை. அதனால் ஆத்மா தூய்மையாகும் போது என்ன ஆகும், உடலை கண்டிப்பாக விட்டுடும். அப்போ உடலை விட்டுடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், சரீரத்துக்காக ஒளிகிடம் கொடுக்க முடியாது. அது நல்லா இருக்காது. அதனால் இந்த சமயம் நீங்கள் யாருமே தூய்மையாக இல்லை. எப்போ நீங்கள் தூய்மையாகிறீங்களோ அப்போ உங்கள் சரீரத்தை விட்டுருவீங்க. அதனால் உங்கள் யாருக்குமே இப்போ ஒளி கிரீடம் கொடுக்க முடியாது. சத்தியுகத்தில் மட்டும்தான் கொடுக்க முடியும். திரேதாயுகத்துக்கு கூட கிடையாதுன்னு பாபா சொல்கிறாரு. ஏன்னா சத்தியுகத்தில் தான் பரிபூர்ணமாக தூய்மையாக 16 கலைகளும் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. 2 கலை குறைந்திருந்தாலும் இந்த ஒளியை கொடுக்க முடியாதுன்னு பாபா சொல்கிறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தன்னுடைய நிலையை கடைசி அழிவின் காட்சிகளை பார்க்கும் அளவிற்கு ஆடாமல் பயமற்றவராக வைத்து கொள்ள வேண்டும். ஆத்ம உணர்வு அடைவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். அப்போது இறுதி நேரம் பாபா எப்படி சொல்கிறாரு, ரொம்ப நம்மளால் இறுதி நேரம் கலியுக மனிதர்களாக ரொம்ப பதறி போயிடுவாங்க. நம்மளுமே நம்மளுடைய ஸ்திதி ஸ்டெடியாக இல்லை, நம்மளும் என்ன பண்ணிடுவோம், அதிலே மூழ்கிடுவோம், பயம் வந்துடும். அதை பார்க்குற அளவுக்கு தைரியம் இருக்காது. அதனால் இறுதி நேர அழிவின் காட்சிகளை பார்க்கும் அளவிற்கு ஆடாமல் அசையாமல் பயமற்றவரை நம்மளை இப்பயே தயார்படுத்திக்கணும். அதுக்கு என்ன ஆகணும், ஆத்ம உணர்வை அடைவதற்கு கடினமாக உழைக்கணும். அப்போது இப்போ வர சின்ன சின்ன பிரச்சனை, கோபம், சின்ன சின்ன விகார குணங்கள், சின்ன சின்ன பிரச்சனைக்கு நடுவில் நம்ம ஸ்டெடியாக பலமாக தைரியமாக ஆத்ம உணர்வு நமக்கு சதா இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு கடினமாக நம்ம உழைக்கணும். இப்பிலிருந்து உழைச்சிட்டு இருந்தால் தான் இறுதி நேரத்தில் இந்த அழிவின் காட்சிகள் நம்மளால் ஆடாமல் அசையாமல் பயமற்றவராக இருந்து பார்க்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகிடுவோம், கலியுக மனிதர்கள் மாதிரி நம்மளும் அந்த விஷயத்துக்குள்ளார மூழ்கி போயிடுவோம். இவ்வளோ நாள் முயற்சி பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். 2வது பாயிண்ட்டு, புது உலகில் உயர்ந்த பதவி அடைவதற்கு படிப்பில் முழு கவனம் கொடுக்க வேண்டும். தேர்ச்சி அடைந்து வெற்றி மாலையில் மணியாக வேண்டும். அப்போது புதிய உலகத்தில் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி நம்ம அடையணும்னா என்ன ஆகணும், படிப்பில் முழு கவனம் கொடுக்கணும். ஒரு நாள் படிக்கிறது பல நாள் படிக்கல அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்ரீமத் மிஸ் ஆகிடும். அப்போது ஸ்ரீமத் மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதை அப்ளை பண்ண முடியும், பாபாவுடைய ஸ்ரீமத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் படித்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லா விஷயத்துலையும் அப்ளை பண்ணி ஈஸியாக மீண்டு வெளியில் ஆத்மஸ்திதியில் ஸ்டெடியாக இருக்க முடியும். அதனால் படிப்பு முழு கவனம் கொடுத்து படித்தாதான் யோகா நமக்கு நல்லா வரும். அதனால் படிப்பில் முழு கவனம் கொடுக்கணும். படிப்பில் தேர்ச்சி அடைந்து வெற்றி மாலையில் மணியாக வேணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய வரதானம், சதா பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவில் இருக்கக்கூடிய சர்வ சிரேஷ்ட பாக்கியவான் ஆகுக. சங்கம யுகத்தில் சைத்தன்ய சொரூபத்தில் பகவான் குழந்தைகளின் சேவை செய்து கொண்டிருக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் பகவானின் சேவை செய்கின்றார்கள். ஆனால் இங்கே சுயம் பகவான் சைத்தன்ய மூர்த்திகளுக்கு சேவை செய்கின்றார். அமிர்த வேளை எழுப்புகின்றார், உணவு ஊட்டுகின்றார், பிறகு தூங்க வைக்கின்றார்.
பாடலுக்கு அதாவது ரெக்கார்டு தூங்கக்கூடிய மற்றும் மரியாதை பூர்வமாக எழக்கூடிய பிராமணர்களாகிய நாம் அப்படிப்பட்ட செல்லமான மற்றும் சர்வ சிரேஷ்ட பாக்கியவான் ஆவோம். இந்த பாக்கியத்தின் குஷியில் சதா ஆடிக்கொண்டே இருங்கள். தந்தைக்கு மட்டும் செல்லமானவர்களாக ஆகுங்கள், மாயாவிற்கு அல்ல. யார் மாயாவிற்கு செல்லமானவர்களாக ஆகின்றார்களோ அவர்கள் மிகவும் விளையாட்டுத்தனம் காண்பிக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் பகவானுக்கு டெய்லி சேவை பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த சங்கம யுகத்தில் உயர்ந்த பகவான் பிராமண குழந்தைகளாகி நமக்கு சேவை செய்கிறாரு. அமிர்த வேளையில் நம்மளை எழுப்புறாரு, நமக்கு உணவு ஊற்றாரு, தூங்க வைக்கிறாரு, அழகாக பாடல் பாடி. அப்போது இப்படிப்பட்ட நம்மளுடைய உயர்ந்த சிரேஷ்ட பாக்கியத்தை நினச்சி நம்ம என்ன பண்ணணும், சதா குஷியில் ஆடிக்கொண்டே இருங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அப்போது தந்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு சைத்தன்யமாக இந்த பிராமண குழந்தைகளுக்கு சங்கம யுகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சேவை செய்கிறாரு. அதனால் நீங்கள் தந்தைக்கு மட்டுமே செல்லமானவர்களாக இருங்க, மாயாவிற்கு செல்லமானவர்களாக ஆகாதீங்க. அப்படி யார் மாயாவிற்கு செல்லமானவர்களாக ஆகிறீங்களோ அவர்கள் மிகவும் விளையாட்டுத்தனம் காண்பிக்கின்றார்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய ஸ்லோகன், தன்னுடைய மலர்ந்த முகத்தின் மூலம் சர்வ பிராப்திகளின் அனுபவத்தை செய்விப்பது உண்மையான சேவையாகும். இன்றைய அவ்வக்த இஷாரா, அசரீரி அல்லது விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். விளக்கம்: அசரீரி ஆகுவது என்றால் சப்தத்தில் இருந்து கடந்து செல்வது என்பது ஆகும். சரீரம் இருக்கிறது என்றால் சப்தம் இருக்கும். சரீரத்தில் இருந்து கடந்து சென்று விட்டீர்கள் என்றால் அமைதி இருக்கும். ஒரு நொடியில் சேவையின் சங்கல்பத்தில் வர வேண்டும் மற்றும் ஒரு நொடியில் சங்கல்பத்தில் இருந்து கடந்த சொரூபத்தில் நிலைத்துவிட வேண்டும். காரியத்திற்காக சரீரத்தின் உணர்வில் வர வேண்டும், பிறகு நொடியில் அசரீரி ஆக வேண்டும். எப்பொழுது இந்த ட்ரில் உறுதியானதாக ஆகுமோ அப்பொழுது அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியும். பாபா என்ன சொல்கிறாரு, இப்போது நம்ம இந்த சரீரத்தில் இருக்கும்போது சப்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆத்மா சரீரத்தில் இருக்கும்போது சப்தம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் தான் நம்ம இருந்துகிட்ருப்போம், சரீரத்தின் மூலமாக காரியம் செஞ்சிட்ருப்போம். அப்போது இந்த சரீரத்திலிருந்து நம்ம கடந்து சென்றால் தான் நமக்கு எங்கே போக முடியும், சப்தத்தை கடந்த நிலைக்கு, அமைதியான இடத்திற்கு நம்ம செல்ல முடியும். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, ஒரு நொடியில் உங்களுடைய சங்கல்பத்தில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நொடியில் வரணும், ஒரு நொடியில் சங்கல்பத்திலிருந்து விலகி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நொடியில் நீங்கள் ஆசிரியராகி போயிடணும். அப்போது காரியம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா சரீர உணர்வில் ஒரு நொடியில் வந்துடணும். அப்போது வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா மீண்டும் என்ன ஆகிடணும், ஆசிரியராக ஆகிடும். அதாவது சப்தத்தை கடந்த நிலைக்கு போயிடும். அப்போது நீங்கள் அடிக்கடி உடல் உணர்வில் வருவது, அதாவது விதேகி நிலையில் இருப்பது, பிறகு ஆசிரியராவது, இந்த பயிற்சி நம்ம அடிக்கடி பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எப்போ நம்மளால் ஒரு நொடியில் சரீரத்தில் காரியம் செய்ய முடியுது, அடுத்த நொடியில் ஆசிரியர் ஆக முடியுது. இதில் நம்ம எப்போ பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக ஆகிறோமோ அப்போது தான் நம்ம அனைத்து பிரச்சனைகளையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஓம் சாந்தி. நல்லது.